பார்ப்பதற்கு முன்பு அது நம் வரலாறு, அங்கு எப்படி தமிழ் வளர்ந்தது, அது எவ்வாறு வளர்ச்சி அடைந்தது என்று ஒரு சிறிய வரலாற்று தொகுப்பை மட்டும் பார்த்துவிட்டு அப்புறம் எவ்வாறு வளர்ந்தது, இதுவரை எவ்வாறு வளர்ச்சி கண்டது என்பதை பற்றி பார்க்கலாம். சிங்கப்பூரில் பேசப்படும் இந்திய மொழிகளில் அதிகமானோர் பேசுவது தமிழ் மொழி. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்தியர்களை அத்தீவில் குழியமர்த்திய காலம் தொட்டு இந்த நிலை நீடித்துக் கொண்டேதான் இருந்தது. முதலில் சிங்கப்பூருக்கு வந்த இந்தியர்கள் பெரும்பாலானோர் தென்னிந்தியர்கள், அவர்களுள் பெரும்பான்மையர் தமிழர்கள் தான். சிங்கப்பூரில் வாழும் இந்தியர்களில் சுமார் 60 விழுக்காட்டினர் தமிழர்கள் தான். இந்த நிலை இன்றும் இப்பொழுதும் நீடித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. 1819 முதல் 1829 வரை தமிழர்கள் அதிக அளவில் சிங்கப்பூரில் தான் குடியேறினர். எனினும் கல்வி அவர்களுக்கு முக்கியமாக அப்பொழுது தோன்றவில்லை. மலேயாவை ஆண்ட பிரிட்டிஷார்கள் ஆங்கில மலாய் கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை மற்ற மொழிகளுக்கு கொடுக்கவில்லை. அதோடு மலேயாவை ஆண்ட பிரிட்டிஷார்கள் ஆங்கிலத்துக்கும் மலாய் மொழிக்கும் அந்த கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து நிதி உதவியையும் செய்தனர். தமிழ் சீன பள்ளிகளுக்கு அவ்வாறு அரசாங்கத்தின் நிதியுதவி கிடைக்கவில்லை 1819 முதல் 1829 வரை. அதற்கு பின்பு 1819 முதல் அங்கு 33 வரை 1833 வரை சிங்கப்பூரில் தமிழ் பள்ளிகளே கிடையாது. 1934 தான் சிங்கப்பூரில் சுதந்திர பள்ளி முதலாவதாக தமிழ் வகுப்பை தொடங்கியது. ஆனால் அடுத்த ஆண்டே அதுவும் மூடப்பட்டு விட்டது. ஏனென்றால் நிதி பற்றாக்குறை, மாணவர்கள் படிப்பதற்கு தமிழ் படிப்பதற்கு வராத பற்றாக்குறையினால் தமிழ் பள்ளி அங்கு மூடப்பட்டு விட்டன. பின்பு 1939 தான் கிறிஸ்துவ சமய போதகர்களால் தமிழ் பள்ளிகள் தமிழ் கல்விக்கு உயிர் கொடுக்க முன்வந்தனர். பின்பு 1887 வரை தமிழ் பள்ளிகள் இயங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் அரசாங்க உதவி எதுவும் கிடைக்கப்படவில்லை. அதனால் என்ன பண்ணாங்க, திரும்பவும் பள்ளிகள் அனைத்தும் தமிழ் பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டு விட்டன. 1916 ஆண்டு மீண்டும் தமிழ் கல்விக்கு ஒரு சிறு உயிர் கொடுக்கப்பட்டது. இந்த முறை ஆங்கிலேய தமிழ் பள்ளி ஒன்று அந்த ஆண்டில் அரசாங்க உதவியுடன் தொடங்கப்பட்டது. மீண்டும் 1930 முதல் 44 வரை தமிழ் கல்வி சிங்கப்பூரில் வேரூன்றியது. அதற்கான 3 காரணங்கள் என்னவென்றால், இந்தியர்கள் சிங்கப்பூரில் நிரந்தரமாக குடியேற ஆரம்பித்தனர். இரண்டாவதாக, கிறிஸ்தவ சமய போதகர்கள் குழுவும் ராமகிருஷ்ண மடமும் தமிழ் பள்ளிகளை தொடங்கி வெற்றிகரமாக நடத்த முன்வந்தன, தொடங்கி நடத்தவும் செய்தன. அடுத்ததாக மூன்றாவதாக 1928 சிங்கப்பூர் இந்தியர் சங்கம் இந்தியர்களின் கல்வி பொறுப்பை தானே ஏற்றுக்கொண்டது. அது இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அடுத்ததாக 1935 சிங்கப்பூர் ஆளுநர் சர் ஷெல்டன் தாமஸ் அனைத்து பள்ளிகளுக்கும் அவை எந்த மொழியில் பாடம் கற்பித்தாலும் நிதி உதவி வழங்க உத்தரவிட்டார். அதனால் தமிழ் கொஞ்சம் பள்ளிகளில் வளர ஆரம்பித்தது. 1942 முதல் 45 வரை ஜப்பானிய ஆக்கிரமிப்பின் போது பல தமிழ் பள்ளிகள் மீண்டும் மூடப்பட்டன. அதற்கப்புறம் 1945 மீண்டும் பிரிட்டிஷ் ஆட்சி ஏற்பட்ட போது பள்ளிகள் மீண்டும் தொடங்கின. 1946 சமூக அமைப்புகள், சமய அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் ஆகியவை தமிழ் பள்ளிகளை நடத்த முற்பட்டன. அதனால் 25 தமிழ் பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டு தொடங்கப்பட்டது. தமிழ் ஆசிரியர் கழகம் 1947 தமிழில் கோசா சாரங்கபாணியின் அவர்களின் முயற்சிகளால் தொடங்கப்பட்டது, அமைக்கப்பட்டு தமிழ் வளர்ச்சிக்கு பல வகைகள் செய்து கொடுத்தார் அவர். 1948 கம்யூனிச போராட்டத்தாலும் அதன் நெருக்கடியாலும் சங்கங்கள், தொழிற்சங்கங்கள் எல்லாம் மூடப்பட்டன. அவர்கள் நடத்தி வைத்த தமிழ் பள்ளிகளும் முழுமையாக மூடப்பட்டது. ஆனால் அதற்கு பின் தமிழர்கள் கோ சாரங்கபாணி அவர்களால், அவர்களின் கடின முயற்சியால் தமிழ் கல்விக் கழகம் அமைக்கப்பட்டு தமிழ் வளர வழிவகுக்கப்பட்டது. அரசாங்கத்தின் உதவியுடன் தமிழ் கல்விக்கு புத்துயிர் அளிக்க அவரால் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. 1950 23 தமிழ் பள்ளிகள் இருந்தன. அவை தொடக்க கல்விகள் மட்டுமே தமிழில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது.
1956 ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் தமிழ் ஆசிரியர் பயிற்சி வகுப்பும் நடத்தப்பட்டது. மீண்டும் 1957 சிங்கப்பூரில் இருந்த மலேயா பல்கலைக்கழகத்தில் இந்திய ஆய்வுத்துறை தொடங்கப்பட்ட பொழுது அங்கு பயிற்று மொழியாக சமஸ்கிருதத்தை தான் ஆதரித்து திரு நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் பரிந்துரை செய்தார். ஆனால் திரு கோ சாரங்கபாணி அவர்களால் தமிழ்தான் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்று போராடி அதில் வெற்றியும் கண்டார். தமிழ் எங்கள் உயிர் என்ற நிதியை தொடங்கி பல்கலைக்கழகத்தில் தமிழ் நூலகம் அமைக்கவும் கோ சாரங்கபாணி அவர்கள் உதவினார்கள். 1959 4 அதிகாரத்துவ மொழிகளில் தமிழும் ஒன்று என அரசாங்கம் அறிவித்தது. அத்தோடு மட்டுமில்லாமல் தமிழ் பள்ளிகளை அரசாங்கமே எடுத்து நடத்தவும் ஆரம்பித்தது. 1960 தென்கிழக்கு ஆசியாவில் முதலாவது தமிழ் உயர்நிலை பள்ளியாக உமர் புலவர் தமிழ் மொழி உயர்நிலை பள்ளியை உருவாக்கியது. 1965 சிங்கப்பூர் மலேயாவிடம் இருந்து பிரிந்த பொழுது வெளியேற்றப்பட்ட பொழுது சுதந்திர நாடானது. அதன் பிறகு இருமொழி கொள்கை பின்பற்றப்பட்டு அனைத்து தாய்மொழி பள்ளிகளும் மூடப்பட்டன. 2 மொழிகள் தான் தமிழ் மொழிக்கு அப்பொழுது அங்கீகாரத்துவம் வழங்கப்படும். அதற்கு பிறகு தமிழ், சீனம், மலாய் ஆகிய மொழிகள் அரசாங்க பள்ளிகளிலேயே கட்டாயமாக கற்பிக்கப்பட்டு இப்பொழுதும் வந்து கொண்டிருக்கின்றன. 1ஆம் வகுப்பில் இருந்து தொடக்க கல்லூரி வரை அனைவரும் தமிழ் மொழியை கற்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் இந்திய ஆய்வியல் துறை தமிழை ஒரு பாடமாக கொண்ட பட்டப்படிப்பு 1999 தொடங்கப்பட்டது. அத்துறையில் பணியாற்றும் பேராசிரியர் முனைவர் சுபா திண்ணப்பன் அவர்கள் இங்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட சிம் பல்கலைக்கழகத்தில் இப்பொழுது தமிழ் மொழி, இலக்கியம் 3 ஆண்டு பட்டப்படிப்பாக கற்பிக்கப்படுகிறது. வேலை செய்து கொண்டே தமிழை கற்பதற்கான வாய்ப்பையும் இப்பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படுகிறது. இன்று வரை 170 பேர் இப்பல்கலைக்கழகத்தில் தமிழ் பயின்று பட்டம் பெற்றுள்ளனர். இவ்வாண்டு முதல் இந்த ஆண்டு முதல் அங்கு மொழிபெயர்ப்பு பற்றிய பட்டப்படிப்பு ஆங்கிலத்திலும் தமிழிலும் தொடங்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கழகத்தில் தமிழ் துறை தமிழ் ஆசிரியர்களுக்கு 2 ஆண்டு பயிற்சியையும் இப்பொழுது அழைத்துக் கொண்டுதான் வந்திருக்கின்றது. அதற்கு பின் பத்திரிகைகள், சஞ்சிகைகள். முன்பு பல தமிழ் பத்திரிகைகளும் சஞ்சிகைகளும் சிங்கப்பூரில் வெளிவந்தன. அதற்கு உதாரணமாக தமிழ் மலர், மாதவி, திரைவழி போன்றவை வெளிவந்து கொண்டிருந்தன. ஆனால் இப்பொழுது தமிழ்வேல் கோ சாரங்கபாணி அவர்களின் தொடங்கிய முன்னேற்றம், சீர்திருத்தம் போன்ற பத்திரிகைகள் இப்பொழுது வெளிவருவதில்லை. ஆனால் அவரின் தமிழ் முரசு மற்றும் இன்னும் நாளிதழாக வெளிவந்து கொண்டு இருக்கின்றது. மாத இதழான இந்தியன் மூவி நியூஸ் இப்பொழுதும் பட்டு வருகிறது. மலேசியாவில் வெளியிடப்படும் தமிழ் நேசன் அரசாங்கத்தின் அனுமதி பெற்று நீண்ட காலமாக சிங்கப்பூருக்கு வெளிவந்து கொண்டிருக்கின்றது. இடையில் வெளிவந்த சிங்கை எக்ஸ்பிரஸ், சிங்கை சுடர், சிராங்குன் டைம்ஸ் போன்ற மாத இதழ்கள் சில காலத்திற்கு பின்பு நிறுத்தப்பட்டுவிட்டன. தமிழ்நாட்டில் வெளியாகும் பெரும்பாலான தமிழ் பத்திரிகைகளும் சஞ்சிகைகளும் சிங்கப்பூரில் இன்றும் கிடைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. மேலும் வானொலி தொலைக்காட்சிகளின் மூலம் தமிழ் என்பது இன்று வரை எப்படி இருக்கிறது என்றால், சிங்கப்பூரில் ஒளி 96.8 வானொலி ஒளி களஞ்சியம் என்ற பெயரில் இருந்து மாற்றப்பட்டு ஒளி 96.8 என்ற பெயரில் 24 மணி நேரமும் இன்றும் நடைபெற்றுக் கொண்டு ஒளிபரப்பிக் கொண்டுதான் இருக்கிறது. இந்தி, பஞ்சாபி, மலையாளம், தெலுங்கு மொழி பாடல்களுக்கு வாரத்தில் சில நிமிடங்களை ஒதுக்கப்படுவது தவிர பெரும்பாலும் தமிழ் நிகழ்ச்சிகளே இடம்பெறுகின்றன. வசந்தம் தொலைக்காட்சி வழி சீன மொழி ஒளிவழிகளில் நாள் ஒன்றுக்கு 3 மணி நேரமே இந்திய நிகழ்ச்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட காலம் போய் இப்பொழுது இந்திய நிகழ்ச்சிகளுக்காக தனி ஒளி வழி வசந்தம் என்ற பெயரில் இயங்கி வருகின்றது. நாள்தோறும் பிற்பகல் 3 மணி முதல் நள்ளிரவு வரை இயங்கும் இந்த ஒளிவழி வார இறுதி நாட்களில் பிற்பகல் 1 மணி முதல் நள்ளிரவு வரை பல தமிழ் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பிக் கொண்டு வருகின்றன. பொது விடுமுறை நாட்களில் காலை 9 மணியில் இருந்து நிகழ்ச்சிகள் தொடங்கப்படும். நிகழ்ச்சிகளில் 70 விழுக்காட்டுக்கும் மேல் தமிழுக்கும் சுமார் 30 விழுக்காட்டு மற்ற மொழிகளுக்கும் ஒதுக்கப்பட்டு வருகின்றன. இன்று வரை
சஞ்சிகைகளும் பத்திரிகைகளும் வானொலி தொலைக்காட்சி ஆகியவற்றில் வழி சிங்கப்பூரில் தமிழ் வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது தமிழ் அமைப்புகள் சிங்கப்பூரில் எவ்வாறு தமிழ் அமைப்புகள் தமிழ் வளர்ச்சியை வளர்த்து கொண்டிருக்கின்றன என்பதை விஜயபாரதி அவர்கள் தொடர்ந்து இங்கு விளக்க உரையாற்றுவார்.